முன்னாடி ஒரு இடத்த ஒரு நிலையான இடத்த பெறத்துக்கான பாதை வந்து ரொம்ப கடினமாகவே இருக்குது. அது வந்து எல்லா சிறு பதிப்பகத்துக்கும் பொருந்தக்கூடியது தான். இப்போ தோழர் வந்து எனக்கு ஒரு 15 ஆண்டுகளாக தெரியும். அவர் தொடக்க காலத்து வந்து கடினமான உழைப்பாளி. ஒரு நூல் தேவைன்னா கூட அவங்கள தேடி கொண்டு போய் கொடுக்கறதுல ரொம்ப முக்கியமான ஆளுமை. அதனால ஒரு கவிஞர் கூட, சிறுகதை எழுத்தாளர். அவருடைய எழுத்து நடையை வந்து நான் படிச்சிருக்கேன். ரொம்ப அது திருநெல்வேலி ஸ்லாங்கில் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அவருடைய எழுத்து நடை. அது செவக்காட்டு சித்திரங்களாகட்டும் சரி, ஒரு தைலாங்குருவியை பற்றி ஒரு அற்புதமான ஒரு படை பண்ணியிருப்பார். அது வந்து சிறுவர்களுக்கான வைல்ட் லைஃப் சம்பந்தமான முக்கியமான புக்காக ரெடியாகுது, தயாரிப்பு வேலை நடக்குது. இப்போ இந்த மாதிரியான படைப்புகள் கொண்டு வந்து ஒரு இடத்துல ஒரு அற்புதமான கட்டமைப்பில் இதை உருவாக்கி வச்சிருக்காருன்னும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளரணுன்றது தான் எல்லாருக்குமே ஆசை. அதை ஒட்டி தான் வந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடாகிருது. அது வந்து இந்த 3 நூல்களும் ரொம்ப முக்கியமான நூல்கள். பேசக்கூடிய ஆட்களும் மிக முக்கியமான ஆளுமைகள். நபர்கள், வரக்கூடிய நபர்கள் தன்னுடைய நண்பர்களை கொஞ்சம் கொண்டு வந்து எல்லாமே வந்து உட்காந்தோம்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு கருத்தை வந்து பரவலாக்குறது தான். அது பரவலாகும் போது தான் இந்த சமூகத்தில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய குறைஞ்சபட்ச மாற்றமாக இங்கே நமக்கு கிடைக்கின்றது தான் விஷயம். தோப்பா திரும்ப அதான் சொல்கிறாரு, நம்ம வந்து ஒரு வரலாறை உருவாக்கணும்னா உள்ளூர் வரலாறு வரணும். நான் வாழக்கூடிய இடம் பற்றியான விஷயம் தெரியாமல் நான் தமிழ்நாட்டு வரலாறு பேச முடியாது. நான் வட சென்னை பகுதியில் இருக்கணும். வட சென்னை வந்து கத்தியும் துப்பாக்கியத்தும் சுற்றக்கூடிய மனிதர்கள் அங்கே இருக்காங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது இல்லையா? வட சென்னையை பற்றி என்ன நம்மளுக்கு தெரியும்? எனக்கு தெரிஞ்சது வந்து 1% தான் தெரியும். ஆனால் தெரியாத வரலாறு, மனிதர்கள், அங்கே வாழ்ந்து மறைந்த மனிதர்களோ, ஆளுமைகள், பதிப்பங்கள், நிறுவனங்கள், இந்த மாதிரி ஏராளமாக கொட்டி கிடக்குது. அந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் நம்ம வந்து கொண்டு வந்து பேசுறதுக்கான ஒரு தளமாக இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். கருத்து செறிவு, கருத்து பரிமாற்றம், அது ஊடாட்டம் இருக்குது இல்லையா, உரையாடல். தோப்பா சொல்லல, சக மனிதனோட உரையாடல் தொடங்கணும்னு அவசியம் இல்லையா? அந்த மாதிரியான அவசியத்தை இந்த தளம் வந்து உருவாக்கி கொடுக்குது. இதை நம்ம பயன்படுத்தணும்னு தான் நான் சொல்ல வரேன். அதே நேரத்தில் இந்த நூல் குறித்து நான் பேசுறதை விட ஆளுமையை பேசுறது சிறப்பாக இருக்கும். முதல் நூல் குறித்து திருமதி உமாமோகன் அவங்க பேசுவாங்க. அவங்கள வந்து பேசுறதுக்கு அழைக்கிறேன்.